அத்துணை நல்லவளுங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் சிறப்பாக நடக்க காரணமாக இருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்கள் பக்கமேளத்திற்கும் ஒளிபெருக்கியாளருக்கும் மற்றும் இந்த ஊர் மட்டும் பார்த்தால் பத்தாது உலகமெங்கும் பார்க்க வேண்டும் என்று வலைதளத்தில் பதிவேற்றுக் கொண்டிருக்கும் எனது அண்ணனுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முருகா முகுந்தன்மால் மருகா 6 முகமும் 12 கண்களும் அலங்கார ஆபரணமும் அணிந்த மார்பும் திருமுகமும் வெந்நீரும் புனைந்த மெய்யும் ஜென்மமெல்லாம் புகழ் வடிந்த உக்கிரவேலா தண்டாயுதபாணி முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணநாதனுக்கு பின் பிறந்தவனே முருகனே செந்தில் தலைவனே மாயோன் மருகனே ஒரு கைமுகன் தம்பியே உம்முடைய தந்தைக்கால் எப்பொழுது மரவேத நம்பி வாழும் இக்குறுநிஜம் கொண்டனுக்கு மகளாய் பிறந்து நம்பிக்கை மகளாய் பிறந்து நர்த்தமிழ் மொழியாய் அனைவரும் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் உள்ளார்களின் உள்ளத்திலும் என செல்லமாக வள்ளி 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 இடம் பேச அந்த முருக பெருமானே என்னைத்தான் வேண்டும் இருந்தாலும் மாதா பிதா குரு தெய்வம். ஏன்னா இந்த உலகத்துல முதல்ல இந்த பூமிக்கு வர காரணமாக இருக்கிறது நம்மளோட தாயும் தகப்பனும். அதற்கு பின் உலகத்துல எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் நமது குரு. இந்த இடத்தில் இவ்வளவு கம்பீரமாக நிற்க காரணமாக இருக்கும் எனது குருமார்களின் பொறுப்பாதம் படிந்து பின்பு கடவுள் அப்படிங்கிறவர் எங்கேயோ இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதோ மாதாவிற்காக. தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாரி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாரி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி
தொண்டனுக்கே தொண்டன் என தொண்டு செய்வதற்காக. மாரியம்மன் பாடலை பாராட்டி மீசைக்காரர் பொன்னுசாமி அப்பா எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பு அளிச்சிருக்காரு. அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் என் சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டர்காய் நெஞ்சிருந்தி அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டன தொண்டு செய்வதை காலம் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். ஏன்னா பல அவதாரங்கள் எடுப்பது விஷ்ணு பகவானாக இருந்தாலும் கூட பல ரூபங்கள் எடுப்பது சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நாள் காசியிலே 4 மகன்களை பெற்றெடுத்தும் கூட அவருக்கு கிடைத்த பட்டம் பிச்சைக்கார பட்டம். எப்படின்னு கேட்டா படிக்க வைத்து நல்லபடி ஆளாக்கியாச்சு. ஆனா அவர்களோட மகன்கள் செய்த வேலை அப்பா வேண்டாம் வயசாயிடுச்சுன்னு சொல்லி நடுத்தரவுல விட்டாச்சு. பிச்சைக்காரனா இருந்தா மட்டும் பரவாயில்லை, அது இல்லாம அவருக்கு கூடவே வந்திருக்கு ஒரு தொழுநோய். இதை கண்டறிந்த அந்த சிவபெருமான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த பூலோகத்துல அதே பிச்சைக்காரன் போல் உருமாறி நேரா அந்த பிச்சைக்காரர்கிட்ட போய் அப்பா 3 நாள் 4 நாளா நான் சாப்பிடல, எனக்கு வயிறு ரொம்ப பசியா இருக்கு, உங்ககிட்ட சாதம் இருந்தா கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்க அவரும் இருக்கிற சாதத்தை கொடுத்துட்டாரு அந்த தொழுநோய்க்கார். இருக்கும் சாதத்தை எல்லாத்தையுமே நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் சொன்னாரா இந்த ஊரே என்ன அருவருப்பு பார்த்து எனக்கு தொழுநோய் அப்படிங்கறது இருக்கிறத பார்த்து ஒதுக்கி வச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல எங்கிட்ட பசிக்குது சாதம் கொடுங்கன்னு கேட்டப்பவே என்னோட பசி எல்லாம் போயிடுச்சு, அதனால இருக்கிற சாதத்தை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல இப்படி ஒரு நல்ல மனுஷனுக்கு இந்த ஒரு தண்டனை இருக்க கூடாதுன்னு சொல்லி என்னை நன்றாக உற்றுப்பார் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம். அது மட்டுமல்ல அவர் மடியும் காலம் அதாவது இறக்கும் காலம் வரைக்கும் பொண்ணு பொருள் எல்லாம் அள்ளி கொடுத்துட்டு தொழுநோயும் சரி பண்ணிட்டு மறைஞ்சிருக்கார். அப்படி எல்லாம் ஒரு அற்புதம் இருக்கு. இதோ அந்த தந்தைக்காக. எடுதந்தானடி தில்லையிலே எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் இந்த எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட இருமுறை கூறிடும் பாட வந்தேன்
6 ருத்ர தீப்பொறிகளாக கங்கையில விழுந்து சரவண பொய்களை சரணடைந்தாராம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை 6 கார்த்திகை பெண்களும் எடுத்து வளர்த்தி கொண்டிருந்தார். அப்பொழுது கௌரி பார்வதி தேவியார் வந்து பார்க்கிறாராம். 6 குழந்தைகளும் 6 அழகாக தவழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது கண்கொள்ளா காட்சியாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு அழகு. எப்படின்னு பார்த்தா, முதல் குழந்தை கருவிழி கண்ணுடனும், 2வது குழந்தை கண்ணாடி கண்ணத்துடனும், 3வது குழந்தை தேனூரும் வாயுடனும், 4வது குழந்தை முல்லைப்பூ விரலுடனும், 5வது குழந்தை தாமரைப்பூ பாதத்துடனும், 6வது குழந்தை சுருள் சுருள் கேசத்துடனும் இருந்திருக்கிறது. அந்த அழகை பார்த்த பின் என்ன பண்ணுவதென்றே தெரியாம அள்ளி எடுத்தாளாம். அள்ளி எடுக்கும் பொழுது ஓர் உடலும் 6 முகமும் 12 கண்களும் 12 கைகளுமா மாறி இருக்கிறான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் இருக்க கலியுக கடவுளாக எல்லோருக்கும் காட்சி கொடுக்கிறார். அவர் வந்து, முருகா எனக்கு இந்த விஷயத்தை வந்து எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு கெஞ்சினாலோ பாவமா பேசினாலோ அவருக்கு பிடிக்காதான். நல்லா திட்டணுமா, வேணுங்கிற அளவுக்கு திட்டினா மட்டும்தான் அவர் வந்து வேணுங்கிறது. ஏன்னா வள்ளிய வந்து கதைக்கு அப்பாற்பட்டு சொல்லணும்னா, வள்ளிய நேசிக்கும் பொழுது அப்படி திட்டுவாளாம். வள்ளி அம்மை திட்டுறதை பார்க்கும்போது ரசிச்சுக்கிட்டே இருப்பாராம். அதனால யார் திட்டினாலும் அந்த வள்ளி திட்டுறதா நினைச்சு நம்ம கேட்கும் வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாராம். அது மட்டுமல்ல, அந்த முருக பெருமான், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஒரு கை அப்படிங்கிறது யானைக்கு இருக்கு, 2 கை அப்படிங்கிறது மனிதனாகப்பட்ட நமக்கு இருக்கு, 4 கை அப்படிங்கிறது இந்திரனுக்கு இருக்கு, 5 கை வந்து விநாயக பெருமானுக்கு இருக்கு, 6 கை தத்தாத்திரியருக்கு இருக்கு, 8 கை நம்மை படைக்கும் பிரம்மனுக்கு இருக்கு, 10 கை உலகை ஆளக்கூடிய சிவபெருமானுக்கு இருக்கு. ஆனா 12 கை யாருக்கு இருக்கு அப்படின்னா என் பெருமான் முருக பெருமானுக்கு தான். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, வாரி கொடுக்கும் வள்ளல். ஆமா, இப்ப அதான் முருகனுக்கு. சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேனா, அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், முருகனிடம் ஆசை வைத்தேன், அவனால
வாசுதேவன், தாய் நங்கை மோகினி, எனக்கு உடன்பிறவா சகோதரர் 7 பேர். என்னடா இது உடன்பிறவா சகோதரர் 7 பேர்னு சொல்றாங்களேன்னு பாக்குறீங்களா? ஆமா, எனது தாய்க்கும் தந்தைக்கும் நான் வளர்ப்பு மகள். எனது தந்தைக்கு 7 மகன்கள் இருந்தாலும் கூட ஒரு காதல் கிளிய கண்டே